நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஐட்ரேஷன் இன் டிக்ஷனரி. டிக்ஷனரியில் எப்படி ஒரு எலமெண்ட்டுக்கும் நம்ம வந்து ஐட்ரேஷன் பண்ணுறது. ஐட்ரேஷனாக என்ன அப்படின்னா இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றா இந்த மாதிரி நம்ம வந்து அக்சஸ் பண்ணுறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐட்ரேஷன். ஓகேவா? இப்போது இதை எப்படி டிக்ஷனரியில் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? யூஸ் லூப்ஸ் டு ஐட்ரேட் டிக்ஷனரி. டிக்ஷனரியில் நீங்கள் ஐட்ரேட் பண்ணுறதுக்கு லூப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். லூப்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணுறோம்? ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஃபார் கீஸ் இன் ஸ்டூடெண்ட் டாட் கீஸ். அப்போ டாட் கீஸ்னால் என்னாகும்? ஒரு கீயை என்ன பண்ணோம் அப்படின்னா எடுக்கும். ஸோ அப்போ என்னாகும்? பிரிண்ட் கீஸை பிரிண்ட் பண்ணால் நேமும் ஏஜும் நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி இப்போ வேல்யூஸை நம்ம ஐட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஃபார் கீஸ் இன் ஸ்டூடெண்ட் டாட் வேல்யூஸ். இந்த கீஸுங்கிறது ஒரு டெம்பரரி வேரியபிளாக நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். கீஸை வேல்யூஸ் எக்ஸ் ஒய் ஜி எதை வேணால் வைக்கலாம். ஸோ நான் இங்கே சும்மா கீஸுன்னு வச்சுருக்கேன். இன் ஸ்டூடெண்ட் டாட் வேல்யூஸ் பிரிண்ட் வேல்யூ அப்படின்னு சொன்னால் இந்த டாட் வேல்யூ என்ன எடுக்குன்னு சொன்னேன்? வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒரு வேல்யூஸ்க்கும் நம்ம வந்து இந்த இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். அப்போ என்ன கொடுக்கணும் அப்படின்னா கீஸ்ன்னு தான் கொடுக்கணும். அப்போ தான் பிரிண்ட் ஆகும். இப்போ பிரிண்ட் ஆகிடுச்சா? காவியா 33 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. அடுத்து இப்போ ஐட்ரேட் ஓவர் கீ வேல்யூ பேர்ஸ். கீ வேல்யூ பேர்ஸ்னாலே நமக்கு என்ன மெத்தட் ஞாபகம் வரணும்? டாட் ஐட்டம்ஸுங்கிற மெத்தட் ஞாபகம் வரணும். ஸோ ஃபார் கீ வேல்யூ பேர்ஸுங்கிறனால நமக்கு 2 வேரியபிள் தேவை. கீ ஒன்று, வேல்யூ ஒன்று. ஸோ கீ வேல்யூ இன் ஸ்டூடெண்ட்டுங்கிறது என்னது? டிக்ஷனரியோட நேம். டாட் ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்தா நமக்கு ஒரு கீயும் வேல்யூவும் வரும். அதை தான் நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அதான் எஃப்ங்கிறது என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங்காக பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறது. ஸோ கீ தனியாக வேல்யூ தனியாக நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இப்படி பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் என்ன வரும்? நேம் கோலன் காவியா ஏஜ் கோலன் 33 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதுதான் அவுட்புட். இப்படி தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிக்ஷனரியில் ஐட்ரேட் பண்ண முடியும். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஸ்டட் டிக்ஷனரிஸ். நெஸ்டட் டிக்ஷனரிஸ் எதுக்காண்டி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ NoSQL டேட்டாபேஸ், MongoDB அந்த மாதிரி டேட்டாபேஸ்லாம் அதிகமாக டிக்ஷனரியில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் டேட்டாபேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த டிக்ஷனரியோட அண்டர்லைன் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அதை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கோ இல்லை அதுலேருந்து இன்சைட்ஸ் எடுக்கிறதுக்கோ ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது என்ன அப்படின்னா மெயின் டிக்ஷனரியோட நேமு. ஓகேவா? இதில் வந்து நம்ம என்ன கொடுக்குறோம்? மெயின் டிக்ஷனரிக்கு ஒரு கர்லி பிரேசஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணியாச்சா? இப்போ உள்ள ஒரு டிக்ஷனரி நேமு காலன் கர்லி பிரேசஸ்ஸு கீ வேல்யூ கொடுக்குறோம். அதே மாதிரி இன்னொரு டிக்ஷனரி நேமு கோலன் கர்லி பிரேசஸ்ஸு கீ வேல்யூ கொடுக்குறோம். ஸோ இதுதான் என்னது அப்படின்னா நெஸ்டட் டிக்ஷனரி. ஒரு டிக்ஷனரிக்குள்ளே இன்னொரு டிக்ஷனரி, 2 டிக்ஷனரி இருக்குது. அப்போ இது நெஸ்டட் டிக்ஷனரின்னு சொல்லியாச்சு. இப்போ இதை எப்படி நான் அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்சஸிங்கில் ஓகேவா ஓகே, இதை எப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது என்னது? இதுதான் மெயின். ஓகேவா? மெயின் டிக்ஷனரியோட நேமு. அந்த நேமை வந்து எடுத்துகிட்டு உள்ளே வந்து உங்களுக்கு என்ன டிக்ஷனரி வந்து அக்சஸ் பண்ணமோ அதோட நேம் கொடுக்கணும். அப்புறம் அதோட கீ கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அதுக்கான வேல்யூ வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்ணோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம்? டாட் ஐட்டம்ஸ்ன்னு போட்டு பேரந்தசிஸ் போட்டிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து நெஸ்டட் டிக்ஷனரிஸ் வந்து அக்சஸ் பண்ணுறது. இப்போ ஐட்ரேட்டிங் ஓவர் நெஸ்டட் டிக்ஷனரிஸ் எப்படி வந்து ஒரு நெஸ்டட் டிக்ஷனரிஸில் இருக்கிற வேல்யூஸை வந்து நம்ம ஒன்றா அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஃபார் ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் இன்ஃபோ. இப்போ ஸ்டூடெண்ட் ஐடினா என்ன சொல்கிறோம்னா இது ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2 இதை நம்ம அக்சஸ் பண்ணணும்ல, அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? இது ரெண்டே அக்சஸ் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட் ஐடின்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே இருக்கு இல்லையா? அதுக்குள்ளே இருக்கிற இதை அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் 2 வேரியபிள் எடுக்கிறோம். இன் ஸ்டூடெண்ட்ஸ் அது என்னது? ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது இங்கே இருக்கிற அந்த மெயின் டிக்ஷனரி. இன் ஸ்டூடெண்ட்ஸ் டாட் ஐட்டம்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? கீ வேல்யூ பேர்ஸாக வரும். ஸோ இப்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எது கீ? ஸ்டூடெண்ட்ஸுன்ற டிக்ஷனரி. ஓகே, இதுக்கு எது கீ? இதுதான் கீ. கரெக்டாக? ஏன்னா காலனுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது கீ, ரைட் சைடில் இருக்கிறது வேல்யூ. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா வேல்யூ. அப்போது இங்கே வந்து வரும்போது கீ வேல்யூ பேர்ஸாக தான் வரும்.
அப்போ இந்த கீ வந்து யாருக்கு அசைன் ஆகும்னா ஸ்டூடெண்ட் ஐடிக்கு அசைன் ஆகுமா? ஓகே, ஸ்டூடெண்ட் ஐடிக்கு வந்து அசைன் ஆகும். இந்த வேல்யூங்கிறது எங்கே அசைன் ஆகும்? ஸ்டூடெண்ட் இன்ஃபோக்கு வந்து அசைன் ஆகும். ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபார் லூப்பில் ஒன்று அக்சஸ் பண்ணுறோம். இப்போ அக்சஸ் பண்ணும்போது நம்ம அதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். எஃப் ஸ்ட்ரிங்ஸாக ஸ்டூடெண்ட் ஐடி, ஓகேவா, ஸ்டூடெண்ட் ஐடி காலன் ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது என்னது, மெயின் டிக்ஷனரியோட கீ. மெயின் டிக்ஷனரியோட கீ என்ன, ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2, அது வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். இது என்னது, மெயின் டிக்ஷனரியோட வேல்யூ. மெயின் டிக்ஷனரியோட வேல்யூ என்னது, இது எல்லாம். இது வந்து ஸ்டூடெண்ட் 1க்கு நேராக இது பிரிண்ட் ஆகணும், ஸ்டூடெண்ட் 2க்கு நேராக இது வந்து பிரிண்ட் ஆகணும். அந்த மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கான்னு பார்க்கலாமா? ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு பிரிண்டிங்கில் ஸ்டூடெண்ட் 1ங்கிற அந்த கீக்கு வந்து அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் என்னது, ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போது ரெண்டாவது ஃபார் லூப் எதுக்கு அப்படின்னா, இங்கே இருக்குது இல்லையா, இதுலேயும் ஒரு கீ வேல்யூ இருக்குல்ல, இதையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தனித்தனியாக அக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபார் லூப் வந்து போடுறேன். ஸோ ஃபார் கீ வேல்யூங்கிறது என்னது, இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபோவில் இருக்கிறது. ஓகேவா, ஸ்டூடெண்ட் இன்ஃபோ என்னது, அப்படியே மேலே ட்ரேஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் என்னது, ஸ்டூடெண்ட் இன்ஃபோ. இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபோவில் நமக்கு என்ன வேணும், கீ அப்புறம் இந்த வேல்யூ, கீ அப்புறம் இந்த வேல்யூ. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஐட்ரேட் பண்ணுறோம். அப்போ கீ வேல்யூ இன் ஸ்டூடெண்ட் இன்ஃபோ டாட் ஐட்டம்ஸில் நமக்கு என்ன கிடைக்கும், கீ வேல்யூ பேட்ஸாக கிடைக்கும். இந்த கீயை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இப்படி பிரிண்ட் பண்ணி காலன் வச்சு வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணணும். இந்த வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறேன். அப்போ எனக்கு என்ன வரும், நேமு காலன் ஏ, ஏஜ் காலன் 1 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கு. ஓகேவா, இது ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கு லூப் வந்து ஓடுனா நமக்கு இவ்வளோ அவுட்புட் வந்து கிடைக்கும். அதே விஷயம் செகண்ட் எலமெண்ட்டுக்கும் ஓடும். ஓகேவா, அப்போ செகண்ட் எலமெண்ட்டுக்கும் ஓடும்போது அதே இது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிரிண்ட் ஆகும். இப்போ இது புரியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒன்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பார்க்கணும்.